ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். குட்டி யார் பேச தெரியுதா? யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, நான் சத்யா பேசுறேன். சொல்லு. எங்கடா இருக்க? என்ன? இல்ல, நீ எங்க இருக்க? சேஃபா இருக்கியா? நான் சேஃபா தான் இருக்கேன். சரி, நீ இப்போதைக்கு இங்க வராதடா, உன்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கான். எங்க பார்த்தா ஆள் வச்சிருக்கான். என்ன, நீ சேஃபா இருக்கீல்ல? சேஃபா இருக்கேன், பிரச்சனை இல்ல. என் வாழ்க்கைய முடிச்சாச்சு. என்ன, எனக்கு நீ அவ பேசின ரெக்கார்டு வச்சிருக்கியாடா? யார் பேசுறது? எல்லாமே இருக்கு. எனக்கு ஒன்னே செய்யறியா எனக்காக? என்ன, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னும் போது எனக்காக இது ஒன்னே மட்டும் எனக்காக செய்யடா. நீனு அவ பேசினால என்ன இது பண்ண சொல்லி பேசினான்னு என்கிட்ட ஒரு நாள் போட்டு காமிச்ச தெரியுமா? அந்த ரெக்கார்டு அவர் நம்பருக்கு நீ அனுப்பி விடுறியா? யார் நம்பருக்கு? அவரு உங்க அண்ணன் நம்பருக்கு. எங்க இருக்க? நான் அம்மா வீட்டுல இருக்கேன். நீ இந்த பக்கம்னா வந்துடாத, தயவு செய்து. புரியுதா? நீ வந்துடாத. நீனும் ஊருக்குள்ள இப்போதைக்கு வராத. உன்னை வெட்டணும்னு அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கான் அவன். இங்கேயும் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கான். புரியுதா? என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. என்ன, இதுக்கு மேல என் பிள்ளைய வச்சு நான் என்ன பாத்துப்பேன், அது பிரச்சனை கிடையாது. என்ன, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே தெற்கு ராஜன் வாய்க்காலில் கடந்த 20ஆம் தேதியன்று அதிகாலையில் இளைஞர் ஒருவர் உடலில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது உயிரிழந்தவரின் உடல் தண்ணீரில் அடித்துச் செல்லாமல் இருக்க பெரிய கல் ஒன்றில் கட்டி வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனே உள்ளூர்வாசிகளின் உதவியோடு உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது இறந்தவர் சீர்காழி அருகே மேலக்குத்தவக்கரையை சேர்ந்த 35 வயதான லக்ஷ்மணன் என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு அஞ்சலி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்த நிலையில் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். லக்ஷ்மணன் உயிரிழந்ததை மனைவி அஞ்சலிக்கு போலீசார் தகவல் தெரிவித்த நிலையில் அவர் கதறி துடித்தார். மேலும் லக்ஷ்மணனுக்கு யாராவது எதிரிகள் உள்ளார்களா என போலீசார் லக்ஷ்மணனின் தந்தை மற்றும் அவரது மனைவியிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. லக்ஷ்மணன் வீட்டுக்கு அருகிலேயே அவரது பெரியப்பாவின் மகனான அண்ணன் ராஜா என்கிற ராமச்சந்திரன் குடும்பத்தோடு வசித்து வந்தார். ராஜாவுக்கு 2 மனைவிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அடிக்கடி லக்ஷ்மணன் ராஜா வீட்டுக்கு சென்று வந்த போது ராஜாவின் மனைவிகளான 2 மனைவிகளோடும் பழக்கம் ஏற்பட்டு நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் ராஜா வெளியே சென்ற நேரத்தில் வீட்டில் இருந்த ராஜாவின் மனைவிக்கு லக்ஷ்மணன் பூசணிக்காய் ஹல்வா கொடுக்க சென்ற போது நெருக்கமாக இருந்ததை ராஜா பார்த்ததாக சொல்லப்படுகிறது. போவான்னு சொன்னான். அதோட நான் திரும்பி வந்துட்டேன். வந்துற போது உடனே உள்ள போய் பார்த்தா அவன் பிடிச்சி வச்சுட்டு நட்டிட்டு இருந்தான். கட்டின உடனே என்ன வச்சுட்டான், என் பொண்டாட்டி அடிச்சான், அடிச்சோன்னே வெளில ஒன்னா விட்டுடுவான்னு சொல்லி கட்டின உடனே இவன் எந்த பக்கம் போனான்னு தெரியல புள்ள. அதே வேகம் மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து இங்கே வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருங்க, நான் காதுக்காக முடிச்சிடுறேன், எதுவும் பேசாத அளவுக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு மிரட்டினாங்க. எங்களுக்கு அந்த ராஜாங்கிறவங்க ராகுங்கிறவங்க உடனே நினைச்சிட்டான். உடனே வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா ராகுங்கரமா முடிச்சிடறான். அது அவன் பொண்டாட்டிய வச்சிருக்கான்னு சொன்னால அதுக்காக மிரட்டினவங்க நினைச்சிட்டான், ஓடிட்டான். உடனே எங்க போனான்னு தெரியல. இதையடுத்து தனது தம்பி லக்ஷ்மணனிடம் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகாத உறவை மறைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் பின்னாளில் லக்ஷ்மணனின் காதல் மனைவிக்கும் தெரிய வந்தது. ராஜாங்கிற ஒரு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து
உன் புருஷன் வந்து எங்கன்னு கேட்டேன். ஏன் மாமா எங்கன்னு தெரியல, என்ன விஷயம் மாமா சொல்லுங்கன்னா, உன் புருஷனை வெட்ட போறேன். என்ன மாமா நீ வந்து இந்த மாதிரி சொல்ற, வெட்ட போறேன்னு என்ன மாமா ஆச்சுன்னா, ஆமா அந்த மாதிரி என் பொண்டாட்டி வச்சிருக்கான், 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா விட்டுறான், இல்லைன்னா நான் வெட்டும். நான் எங்க போறது 10 லட்ச ரூபா, என்ன நினைச்சுனே தெரியாம நான் எப்படி கொடுப்பேன். அதோட போயிட்டான். ராகுல்னு ஒருத்தவர் வந்தாரு. அவர் வந்து உன் புருஷன் எங்க அவன் சொல்லு, இல்லைன்னா காசு கொடுங்க அப்படின்னதுக்கு, அதெல்லாம் தர முடியாது, என் வீட்டுக்காரர் எங்கன்னு தெரியல, நம்ம ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அது கூட போயிட்டு அப்புறம் ஒரு 2-3 நாள் சென்று தெரியவே இல்லை யாரு என்னாலும் எனக்கு தெரியல, அவங்க நான் பார்த்ததே கிடையாது. அவங்களும் வந்து மிரட்டாங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் பயந்துகிட்டு. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ராஜாவின் மிரட்டலுக்கு பயந்து லக்ஷ்மணன் சென்னை ஆவடி பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இதனால் லக்ஷ்மணனை ராஜா, அவரது தந்தை சம்பந்தம், நண்பர் ராகுல் உள்ளிட்டோர் தேடி வந்தனர். மேலும் லக்ஷ்மணன் மனைவி அஞ்சலியை சந்தித்த ராஜா 10 லட்சம் பணம் கொடு, பணம் இல்லை என்றால் வீட்டை விற்றாவது பணம் வாங்கி கொடு என கூறியதோடு அவரது கணவர் இருக்கும் இடத்தையும் கேட்டு மிரட்டி இருக்கிறார். வந்து இதோட வந்து ஒரு 3 மாசம் கிட்ட வீட்டை கொளுத்துருவா, வீட்டை எழுதி வைங்க, 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க, இல்லைன்னா அவனை நான் வெட்ட போறேன். இவங்களை வச்சிருந்தாங்களாம், ராஜாங்கிறவங்க ஒய்ஃபை வச்சிருந்தாராம் எங்க வீட்டுக்கார். எனக்கு நடந்ததே தெரியாம நீ வெட்டுவேன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா எனக்கு என்னமாமா தெரியும், நான் எதுக்கு தெளிவா கேட்டுட்டு சொல்றேன்ட்டு வந்துட்டேன். பயந்துட்டு வந்துட்டேன். ஏதாவது பிள்ளைகளே தூக்கிட்டு போய் ஏதாவது செஞ்சிடும். அதையும் சொன்னாங்க, பிள்ளைய தூக்கிட்டு போய் கொண்டுடுவான், ஒன்ன கொண்டுடுவான் புருஷன் வரல. நான் எங்க அக்கா வீட்லயே இருந்தேன். இடையில கொஞ்ச நாளா எங்க வீட்டுக்காரர் போன் அடிச்சு, நான் மெட்ராஸ்ல இருக்கேன்னு சொல்லி வேலை பாக்குறேன், உடனே வந்து அழைச்சிட்டு போறோம் வரையா. சரிங்க, இங்க என்னதாங்க நடக்குதுன்னு விட்டுடு, அவங்க வந்து கட்சியில இருக்காங்க, ஒன்னும் கேட்க முடியாது, என்ன வெட்டிடுவாங்க, உன்னையும் வெட்டிடுவாங்க, நீ வச்சுக்காதன்னு சொல்லி வா நம்ம வெளியூர் போயிடும் அப்படின்னதுக்கு, அது கட்டி இவங்க ஆள் விட்டு, ராஜாங்கிறவங்க ஆள் விட்டு எல்லாரையும் அனுப்புனாங்க என்கிட்ட பேசணும்னு. நான் போகல, பயந்துகிட்டு பிள்ளைகளே ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்மளையும் பண்ணிடுவாங்க, கட்சியில இருக்காங்க. இதனால் பயந்து போன லக்ஷ்மணனின் மனைவி அஞ்சலி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் இரு தரப்பையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு சமரசம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கூட்டி விசாரிச்சாக பொண்ணு வெட்டிக்குவான் குட்டிக்குவான் ஆச்சா புச்சான்னு கத்தனா உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க உள்ள பிடிச்சி போட்டுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாருன்னு இன்ஸ்பெக்டர் என்ன பேசினாலும் தெரியல. பேசின உடனே என்ன வச்சுட்டாங்க, எழுதி வாங்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது, அவங்கள்ட்ட தொடர்பு போகக்கூடாது, எங்கள்கிட்ட போகக்கூடாது, பையனை எதையும் பண்ணக்கூடாது போடக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க. அந்த எழுதி வாங்கின நகலை எங்கள்கிட்ட கொடுக்கலீங்க. இந்த நிலையில் சென்னை ஆவடியில் தலைமறைவாக இருந்த லக்ஷ்மணனுக்கு இரவு 12 மணி அளவில் அவரது மனைவி வீடியோ கால் செய்துள்ளார். அப்போது ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் தனது கணவரை அங்கு சென்று கடத்தியதாகவும் கணவரின் பின்னால் அவர்கள் இருந்ததை வீடியோ காலில் பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மணி இருக்காது, நான் பேசக்குள்ள மணி 12. அப்பதானே இந்த மாதிரி நடக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு போன் அடிச்சு வர சொன்னேன். எங்க வீட்டுக்காரரும் நான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கக்குள்ள ஆள் எல்லாம் தெரியுது. என்னதுங்க அவரு வெள்ளை வேட்டி சட்டை, இவன் ராகுல், இவன்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஆள் தெரியாத ஆளு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க கையில. அப்ப அங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. அதுதாங்க தெரியல. என்கிட்ட அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா சாப்பாடு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க பேசுற, நீங்க வந்துறியாமா, வரங்கா அப்படிமா, இங்க வந்து இருங்க, நாங்க பேசியிருக்குள்ளே தூக்கிட்டாங்க. இதனால் பதறிப்போன லக்ஷ்மணனின் மனைவி உடனடியாக கணவர் தங்கியிருந்த அறையில் இருந்த நண்பருக்கு போன் செய்து கேட்டபோது சிலர் லக்ஷ்மணனை கடத்தி சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார். பின்னர் ராஜாவின் மொபைல் எண்ணுக்கு கால் செய்து தனது கணவரை விட்டுவிடுமாறு கெஞ்சிய போது, உன் கணவனை முடித்துவிட்டு உனக்கு போன் செய்கிறேன் என போன் காலை அவர் துண்டித்து விட்டதாக லக்ஷ்மணனின் மனைவி தெரிவித்துள்ளார். சொன்னாங்க முடிச்சிட்டு போன் அடிக்கிறான்னாங்க, முடிச்சிட்டு போன் அடிக்கிறான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் செல்லு போகல, சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. இரவோடு இரவாக மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்திற்கு சென்ற லக்ஷ்மணனின் மனைவி நடந்ததை தெரிவித்து புகார் அளித்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என லக்ஷ்மணனின் மனைவி தெரிவித்துள்ளார். காலையில் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க சென்ற போதே லக்ஷ்மணன் இறந்து கிடப்பதாக அவரது மனைவிக்கு தகவல் சென்றுள்ளது. லக்ஷ்மணன் கழுத்தில் இறுக்கப்பட்ட காயம் இருந்ததாகவும் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் லக்ஷ்மணனை ராஜா தேடி வந்த போது ராஜாவின் 2வது மனைவி லக்ஷ்மணனுக்கு போன் செய்து, இங்கு வந்துவிடாதே, என் கணவர் உன்னை வெட்டுவதற்கு தேடிக் கொண்டிருக்கிறார் என எச்சரிக்கும் ஆடியோவும் வெளியாகி உள்ளது.
சேஃபா இருக்கியா? நான் சேஃபா தான் இருக்கேன். சரி நீ இப்போதைக்கு இங்க வராதடா, உன்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கான். தெரிஞ்சது. எங்க பார்த்தா ஆள் வச்சிருக்கான். என்ன ம். நீ சேஃபா இருக்கில்ல? நான் சேஃபா இருக்கேன், பிரச்சனை இல்ல. என் வாழ்க்கைய சொல்லி முடிச்சாச்சு. என்ன இப்ப நீ எங்க இருக்க? நான் அம்மா வீட்டுல இருக்கேன். நீ இந்த பக்கம்னா வந்துடாத தயவு செய்து, புரியுதா? நீ வரல. நீ வந்துடாத, நீனும் ஊருக்குள்ள இப்போதைக்கு வராத. உன்னை வெட்டணும்னு அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கான். அவன் இங்கேயும் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கான். என் கணவனின் முதல் மனைவியோடு நீ தகாத உறவில் இருந்த போது இருந்த ஆடியோவையும் வேறு எண்ணில் இருந்து கணவனுக்கு அனுப்பிவிடு. அப்போதுதான் முதல் மனைவி பற்றியும் தனது கணவனுக்கு தெரியும் என சத்யா லக்ஷ்மணனிடம் கூறியிருக்கிறார். நான் சொன்னதுக்கு நீ நம்பலல்ல, அவ செஞ்சிட்டாங்க. அதனால நீ எனக்கு அவ எப்படியாப்பட்டவன்றத அவன் அந்த ஆள் புரிஞ்சுக்கணும். என்ன நீ அவ பேசின அந்த 2-3 இதுனா இருக்கு தெரியுமா, பர்சனலா பேசினது, அத செலக்டபிளா பண்ணி உன் செல்லே அனுப்பாம, நான் யார் செல்லையாவது இது பண்ணி, புரியுதா, வேற செல்லுக்காவது இது பண்ணி அனுப்பி விடு. என்ன நிஜமா சொல்றேன், அவளை பத்தி அவனுக்கு தெரியணும்டா. என்ன எனக்காக நீ எனக்காக இத நீ செய்யற, புரியுதா? என்ன செய்யற, இத நீ செய்யற. அவன் என்ன கொல்லணும், உன்னை கொல்லணும்னு நிக்கிறான்ல. அவ எப்பேற்பட்ட அவன் பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணானா அவன் சொல்றான். என்ன அப்படியாப்பட்ட அவ பத்தினியா? என்ன அதனால அவ எப்பேற்பட்டவன்றது அவனுக்கு தெரியணும். எனக்காக தயவு செய்து எனக்காக நீ இதை மட்டும் எனக்கு செய்ய, புரியுதா? திருமணமான இளைஞர் தனது 2 அண்ணிகளோடும் தகாத உறவில் இருந்ததால் அவரது அண்ணனே கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் தமிழரசன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.